ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, எல்லாவற்றையும் நீ இழந்த காலங்கள் மாறி எல்லாவற்றையும் நீ பெறப்போகும் காலம் இது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகும் காலகட்டம் இது. தெளிவாக கூறுகிறேன், முழுமையாக கேள். முடிவில் நிச்சயம் முன்முகம் மலரும். இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று ஒன்று இருக்கும். உனக்கு எதிர்மறையான, கிடைக்காத, நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் காலகட்டம் என்று ஒன்று இருக்கும். இழக்கும் காலகட்டத்தில் பல அனுபவங்களையும் பாடங்களையும் பெறுவாய். நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடே ஏற்கும் மனப்பக்குவத்தை பெறுவாய். இவையெல்லாம் உன் வருங்கால முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். அதாவது, உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பதோ சாத்தியமன்று. ஒரு பூ பூக்கிறதென்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்றிருந்தால் பெறுபவை என ஒரு காலம் வரும். இழக்கும் காலங்களில் நீ இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்தாலுமே கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று ஒரு காலம் நிச்சயம் வரும். எல்லாவற்றையும் நீ பெறும் காலமும் எல்லாம் உனக்கு கிடைக்கும் காலத்தை பற்றியும் பேசுவதை விட எதுவும் கிடைக்காத காலமும் நீ இழக்கும் காலமென்று ஒன்று உள்ளதே. அந்த காலகட்டத்தில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் இது ஒரு சோதனை காலம் என்று கூட கூறலாம். உன்னை சோதிக்கும் காலம். இந்த இழக்கும் காலம்தான் உன் வாழ்க்கையில் இன்றியமையாத காலமாக இருக்கும். உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உன் கையில் இருந்து எல்லாம் நழுவிச் செல்லும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு நிற்கிறது என்பதை உன்னை சோதிக்கும் காலமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கிறாயா? உண்மையான வழியில் நடக்கிறாயா என்பதையெல்லாம் இந்த காலம் சோதித்து செல்லும். இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும். எதையும் ஏற்கும் மன பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும் பிறருக்கு செய்து வர வேண்டும். இறை வழியில் செல்ல வேண்டும். உன் நம்பிக்கையும் பொறுமையும் இன்னும் வலுவாக வேண்டும். தவறான வழிகளை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன் இத்தனை கவனத்துடன் இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும் என்றால், நீ இழக்கும் காலகட்டத்தில் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் நீ அனைத்தையும் பெறப்போகும் காலத்தை நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் கிடைப்பது அதிசயம் அல்ல. ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். புரிந்து கொண்டாயா? உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேர்வழியில் நடந்து நன்மைகளை செய்து வா. நீ இழந்ததை எல்லாம் நிச்சயம் திரும்ப பெறுவாய். ஓம் நமச்சிவாய.